You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளில் நாம் தொடர்ச்சியாக அந்த வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். நித்திய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் முடியும் போது அந்த நித்தியம் என்பது தொடங்குகிறது. அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோமா, இல்லை நித்தியமாய் ஆக்கினி தீர்ப்பு அடைய நாம் போக போகிறோமா என்பதை நிர்ணயித்து முடிவு செய்வது இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருந்து ஒருவேளை நாம் தவறான காரியங்களில் பல விதத்தில் செயல்பட்டு இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் ஜீவன் தந்து இரக்கம் தந்து வைத்திருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நீதியான முறையில் அந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். போன பகுதியை பார்த்த நீங்கள் போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது கிருபையினால் அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு கிருபை, இந்த கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை விளக்காதபடி, தேவன் தம்முடைய கிருபையை நம்மகிட்ட இருந்து விளக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். காரணம், சவுல் கிட்டேருந்து தேவன் கிருபையை விளக்கினார், அந்த கிருபையை தாவீதுக்கு கொடுத்தார் என்பதாக வேதத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அதுக்கு முந்தின எபிசோடில் நிறைய காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது போன முறை கடைசியாக இந்த ஆரோனும் மீரியாமை குறித்து நாம் பேசினோம். அதே நேரத்தில் மோசைக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை தேவன் மோசைக்கு தெரியப்படுத்துகிறார். ஆரோன் மீரியான் செய்ததுக்கான காரணத்துக்கான தண்டனை தேவன் தந்தபோது மோசே தான் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி மீட்டு கொண்டு வந்து அதுக்கு பிறகு அவங்க முன்னேறி கடந்து போனதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதை பேசிக்கொண்டே இருக்கும்போது உசியா ராஜாவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம மத்தியில் போன முறை பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவர்கள் ரொம்ப அழகாக சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. இந்த எபிசோட்லேயே நம்மோடு கூட இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து முன்னேறி போக தேவன் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். காரணம், வசனத்தை ஆராய தோண்ட தோண்ட நிறைய புதையல்கள் வருகிறத நான் பார்க்குறேன் பாஸ்டர். இந்த புதையல்கள் மாம்சத்துக்கு ஒரு வேளை பிரயோஜனம் இல்லாததாக தோண்டலாம், ஆனால் ஆத்துமாக்கு இது தான் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. ஏன்னா நம்ம ஆத்துமாவை கொண்டு போய் அந்த ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இந்த சரீர வாழ்க்கைக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த சரீர வாழ்க்கையை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்பதை ஆண்டவர் ஜெயிப்பதை குறித்தே ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 திருசபைகளுக்கும் 7 காலங்களாய் பிரிக்கப்பட்ட அந்த திருசபைகளுக்கும் ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த காலத்தில் இருக்கிற திருசபைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெயிச்சாதான் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்படின்றது ஒரு நிர்ணயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் போன முறை நீங்கள் பேசும்போது கிருபை குறித்து நம்ம பேசும்போது அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு கிருபை ரொம்ப முக்கியம். அந்த கிருபை தேவன் விளக்காத நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம பேசினோம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது உசியா ராஜாவை குறித்து நீங்கள் பேசுனீங்க. ஏன்னா இங்கிலீஷில் ஊசான்னு சொல்லப்படுது. இந்த ராஜாவை குறித்து நாம் என்ன இந்த காரியத்தில் தெரிந்து கொள்ள முடியும் மாஸ்டர்? அதாவது சவுலை விட்டு கிருபை விளக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்போ தேவன் அவ்வளவு எளிதா கிருபையை விளக்கி கொள்ளவே மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யோனா 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுல 8வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ அந்த வசனம் தெளிவா பாருங்க, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். அப்போ பொய்யானது என்ன? நிரந்தரமற்றதுதான் பொய்யானது. கண்டிப்பா. அப்போ அந்த பொய்யானதை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கிக் கொள்ளுகிறார்கள். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. யோனா 2வது அதிகாரம்
8வது வசனம். இப்போ சவுல் தன் கிருபையை போக்கிக் கொள்ளுகிறார். அப்போ பொய்யான மாயையை அவர் பற்றி கொண்டதினாலே தான் கிருபையை அவர் என்ன செய்கிறாரு? போக்கிக் கொள்ளுகிறார். அப்போ என்ன சவுல் செய்த பொய்யான மாயை எது என்பதை சற்றே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது ஆரம்ப நாட்களில் சவுலை குறித்து சொல்லும்பொழுது, எவனா நம்மை ரட்சிப்பான், எவனா நமக்கு ராஜா அப்படின்ட்டுலாம், இந்த பேலியாளின் மகனா அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சவுல் என்ன செய்தான்? கேளாதவர் போல இருந்தான். ஆனால் அடுத்து தாவீது அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை ஜெயித்து விட்டு வரும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இப்போ என்ன வந்துருச்சுங்க உள்ள? அவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு. பெருமை வந்துருச்சு. எனக்கு 1000, அவனுக்கு 10,000மா? அப்போ பொய்யான பெருமைன்றதோட பொறாமை. பொறாமை. இப்போ இது பொய்யான மாயின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதாவது நீங்க கேட்டீங்க அந்த வசனம், இதுல எப்படி இருக்குன்னா, ஜோனா chapter 2 verses 8, those who regard worthless idols forsake their own mercy ன்னு இருக்கு. அப்போ என்னமா அது? பிரயோஜனம் இல்லாத. அப்போ நீங்க அதை வாசிக்கும் போது என்னன்னு இருக்கு அங்க இங்கிலீஷ்ல பார்க்கும்போது, பிரயோஜனம் இல்லாத. ஆமா, அதை என்ன பண்றாங்களாம்? பற்றி கொண்டு அந்த கிருபையை போக்கிக் கொள்ளுகிறார்கள். அவ கிருபையை தான் கூட போக்கிக்க முடியும். ஒரு விஷயத்துல சொல்றீங்க, கிருபையானது சவுலிடத்திலிருந்து தேவனை எடுத்துட்டார். அப்போ இங்க தான் செய்கிற காரியத்தை நிமித்தமாய் நிர்விசாரணமா இருக்கிறபடியா அவர்கள் வர்த்லெஸ் அப்படின்றது பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்கிறதுனால அவர்களே தேவனுடைய கிருபையை போக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனா அடுத்து என்னன்னு கேட்டா, லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு ஜெபத்தை குறித்து என்ன அவர் சொல்லுகிறார் என்று கேட்டால், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது, அங்கே சில வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், குறிப்பாய் 13வது வசனம், அங்க மறுபடியும் ஒரு வசனத்தை, ஒரு உதாரணத்தை சொல்றாரு. 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினாலுமை ஸ்தோத்தரிக்கிறேன். 12வது வசனம் பாருங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாவம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணி கொண்டான். ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன அப்படிங்கன்னா, இவன் அதெல்லாம் செய்துட்டு இருந்தான். ஆமா, அதனால அவன் செய்ததை சொல்லி காட்டுறான். அப்போ தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும். அப்போ அவனுக்கு தேவையானது என்னவா? கிருபை. அப்போ கிருபையை ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்கிறான். அப்போ கிருபையை கொடுக்கிறவர் யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிருபையை கொடுக்கிறவர் தேவன், கிருபையை எடுக்கிறவர் தேவன். அதே நேரத்தில் கிருபையை போக்கிக் கொள்ளுகிறதும் நாம தான். ஏன்னு கேட்டா, மாயானதை பற்றி கொண்டு கிருபையை நம்ம என்ன பண்றோம்? போக்கிக் கொள்ளுகிறார்கள். அதாவது கிருபை தேவன் கொடுக்கவும் முடியும், கிருபையை தேவன் எடுக்கவும் முடியும், அதாவது விளக்கவும் முடியும். ஆமா, கிருபை விலகுச்சுன்னா அதுக்கு வேற வர்றது எல்லாமே உலக பிரகாரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும், அதாவது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவிகளும் அவனை ஆட்கொண்டதெல்லாம் சவுல் விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தை நீங்க சொல்லும் போது இதுல என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நான் அப்படின்னா, நாம் செய்கிற தேவையில்லாத காரியங்கள் நிமித்தமாய் கிருபையை நாமே போக்கிக் கொள்ளுகிறோம். அதற்கு உதாரணம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி உசியா ராஜா, அவர் தேவ கிருபை என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்டா போக்கிக் கொள்ளுகிறதாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். குறிப்பாய் 2 நாளாகமும் 26வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொள்ளலாம். இங்கே நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 2 நாளாகமும் 26வது அதிகாரத்தில் வாசிக்கிறது என்ன? உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்தான், 52 வருடம் எருசலேமிலே அரசாண்டான் அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்க, 4வது வசனத்துல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ
செம்மையானதை எப்போ செய்ய முடியும்னு கேட்டால் தேவ கிருபை இருந்தால் தான் செம்மையானதை செய்ய முடியும். அதே நேரத்தில் 5வது வசனம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அப்போது செம்மையானதை செய்தது மாத்திரமல்ல, அவன் தேவனை தேடுகிற ஒரு இருதயம் அவனுக்குள் இருந்ததினாலே வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால் தேவ கிருபை இருந்தால் தான் காரியங்கள் வாய்க்க பண்ண முடியும். அப்போ தேவ கிருபை யாரோடு கூட இருந்ததுங்க? உசியா ராஜாவோடு கூட இருந்தது. 16 வயசுல ஒருத்த வந்து ராஜபாரம் பண்றான்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த நாட்கள். ஏன்னா 16 வயசுல அவன் வந்து ஒரு ராஜ்யத்தை நடத்தக்கூடியவனா இருக்கணும்ன்றது. ஆனா 52 வருஷம் வைக்கும் அவன் அதுல வந்து தன்னை காத்து நடந்திருக்கிறார். சரி, அப்படி நீங்க எடுத்துக்கிட்டா குறைந்தபட்சம் இங்க 16 + 52 எவ்வளவு வருதுங்க? 68 வருஷம் வந்து அவர் உயிரோடு கூட இருந்திருக்காரு. அப்போ உயிரோடு கூட இருந்து அரசாட்சி செய்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்கள் வாய்க்க செய்தார். அப்போ நாம எப்போதெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ அப்போதெல்லாம் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் கூட 7வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு துணை நின்றார் அப்படின்னு இருக்கு. ஆமா, 7th வேர்ட்ல பார்த்தீங்கன்னா தேவன் அவனுக்கு helped him. ஆமா, against Philistines. ஆமா, இப்போ நீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல ராஜாவாகி தேவனை தேடும்போது, அதே நேரத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்போது, தேவனை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தனை பண்ணார், வாய்க்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை தேடும்போது நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். அது மட்டுமல்லாத படிக்கும் 16 இயர்ஸ் 16 வயசு அப்படின்னு சொன்னாலுமே ஒரு மெச்சூர்டு ஏஜ் கிடையாது, ஒரு முதிர்ந்த ஒரு வயதும் கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜுக்குள்ளே தான் அது இருக்குது. அந்த 16 அப்படின்னு சொல்லும்போது நன்மை தீமை எதுன்ட்டு கூட அதிகமாக தெரியாது. இன்றைக்கி ஓட்டுரிமை இருக்கிறதே 18 வயசுக்கு மேலே தான். அப்போது ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிற வயதே 18க்கு மேலே தான் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு தேவன் கிருபையாய் 16வது வயதில் ராஜாவாகும்படியான ஒரு கிருபையை கொடுத்தது மாத்திரமல்ல, இளம் வயதிலேயே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்து அவனுக்கு துணையாய் நின்றது மாத்திரமல்ல, இன்னும் கூட 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. வெகு தூரம். அப்போ என்னன்னு கேட்டால், வசனத்தின்படி பார்த்தா பேரும் புகழுமாய் அவன் வாழ்ந்தான். ஆனால் 16வது வசனத்தை பாருங்க. 15 வசனத்திலேயே பாஸ்டர் இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்க பார்க்கும்போது, so his fame spread far and wide, for he was marvelously helped till he became strong. பாருங்க, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பலப்பட மட்டும். ஆமா, சிலர் அப்படிதான் பலப்படும் மட்டும் ஆண்டவரை தேடிட்டு இருப்பாங்க. பலப்பட்ட பிறகு நான், என்னை தவிர யாரும் இல்லை, என்னுடைய அதிகாரம், என்னுடைய ஆட்சி, என்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பெருமை உள்ள வந்துடுது. அதே தான் இங்கே வருது. என்னன்னு கேட்டால், அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவன் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிடுச்சு. எல்லாமே அனுகூலம், எதுவுமே தோல்வி இல்லை, எல்லாத்துலேயும் ஜெயம், எல்லாத்துலேயும் அனுகூலம். எப்போ அப்படின்னு கேட்டால், அவன் தேவனை தேடின நாட்களில். அது மட்டுமல்ல, அப்படி கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணின நாட்களில், அது மட்டுமல்ல, அப்படி கர்த்தர் அவனுக்கு துணையாக இருக்கிற நாட்களில் எல்லாவற்றிலையும் அவன் பலப்பட்டான். ஆனால் அந்த அடுத்து பாருங்க, நம்ம பார்த்தா அவன் பலப்படும் மட்டும் அப்படின்னு இருக்கு, ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாது. ஆனால் அடுத்த வசனம் பாருங்க, அவன் பலப்பட்ட போது, 2வது படி. ஆமாம், பலப்படும் மட்டும். அதாவது 15 வசனத்துல 16 வசனத்துல ஆமா வந்து அவன் பலப்பட்ட பின்பு பலப்படும் வரையிலும் எல்லா அனுகூலமா இருந்துச்சு. ஏன்னா கர்த்தரோடவே நடந்தான். ஆமா, கர்த்தருக்கு பயந்தான். ஆண்டவர் எல்லாவத்திலும் உதவி செஞ்சாரு, கர்த்தர் கூட இருந்தார். ஆமா, இப்ப அவன் பலப்பட்ட பிறகு அதுக்கு அடுத்த வசனம் இருக்கு, பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும். அப்ப கேடுன்றதுக்கு என்ன இருக்குங்க அங்க? அதாவது பலப்படுற வைக்கும் தேவனோட கூட இருந்தான். ஆமா, பலப்பட்ட பிறகு அவனுக்கு கேடு உண்டாகும்படி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பட் when he was strong in his heart and lifted up
to be destruction, to his destruction, for he transacted against the Lord his God by entering the temple. அப்போ அங்க வசனம் இருக்கு, அவன் மனம் மேட்டிமையாகி. காரியம் என்னன்னு கேட்டா மேட்டிமை. மேட்டிமைனாக்க என்ன அர்த்தம்? பெருமை. மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். எப்போங்க பிரவேசிக்கிறாரு? பலப்பட்ட பிறகு. அதுதான் மேட்டிமை உண்டான. அதுதான் போன எபிசோட்ல இதுல நிறைய காரியங்களை நம்ம ஒன்னொன்னா அவங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஆனா விலாவரியா முழுமையா நம்ம உங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ அவனுக்கு மேட்டிமை வந்ததுனாலதான் அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை போய் செய்யறான். ஏன்னா இதுக்குதான் நீங்க ஒரு வசனத்தை சொன்னீங்க. அதாவது நீங்க ஆரம்பத்துல அந்த வசனத்தை சொல்லும் போது யோனா 2:8 பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவன் தங்களுக்கு வரும் கிருபையை விலக்கிக் போக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? பொய்யான மாயையை பற்றி கொள்கிறார். அப்போ மனமேட்டிமை வந்துருச்சு. மனமேட்டிமை உள்ள வந்து பலப்படுற வைக்கும் தேவனை சார்ந்துக்கினாங்க. பலப்பட்ட பிறகு மனமேட்டிமை அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷனை இந்த வசனத்துல பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம கண்களால் பார்க்குறோம். நம்ம இந்த வாழுற இந்த காலத்தில், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர், இந்த அளவில் நான் வந்து உட்காருவதுக்கு காரணம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இந்த அளவில் வந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம உட்காந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாட்களாய், ஏன்னா நீங்கள் சாமோட ஒரு நிகழ்ச்சி எடுத்துருக்கிறதுல வந்து 42 வருஷ காலமாக நீங்கள் ஊழியம் செய்த அனுபவத்தெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது 42 வருஷம் ஊழிய அனுபவம். எனக்கு ஒரு 27 வருஷம் தான். ஆனால் என்னோட ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நீங்கள் தேவனுக்காக பணி சாற்றி இருக்கிறீங்க. அப்போது உட்காந்து பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ எங்கேயோ இருந்த என்ன ஆண்டவர் தம்முடைய கிருபையால் இரக்கத்தினால் அந்த 97ஆம் ஆண்டு எடுத்து கொண்டு வந்து பூஜ்யமாக இருந்த என்ன இந்த அளவுக்கு தேவன் கொண்டு வந்து உட்கார வச்சு இதெல்லாம் செய்கிறது முற்றிலும் ஆண்டவர். இப்போ இந்த அளவுக்கு பலப்பட்ட பிறகு நான் மனமேட்டிமை அடைவது எனக்கு வீழ்ச்சியை உண்டு பண்ணும். கட்டாயம். அப்போ கிருபையை நம்ம போக்கிக் கொள்றோம். கண்டிப்பா வசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த கிருபையை என்ன செய்யறாங்களாம்? போக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன கேட்கறேன் அப்படின்னாக்கா, இதை பார்க்குறவங்களுக்கு, இதை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த வசனத்தை வச்சு, இப்போ பலப்பட்ட பிறகு பலப்படுகிற வரை தேவ பாதத்தை பிடிப்பது, பலப்பட்ட பிறகு மனம் போல போக்கில் வாழ்வது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான் இது. காரணம் என்னன்னு கேட்டா, என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டா, பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பலப்படும் மட்டும். பலப்பட்ட பிறகு என்னாச்சுன்னு கேட்டா, மனமேட்டிமை உள்ளே வந்துவிட்டது. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை பலப்படுத்துகிறவர், கிருபையை கொடுக்கிறவர், மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்துகிறவர். காரணம் என்னன்னு கேட்டா, அங்கே நாம் வசனத்தில் வாசிக்கிறது என்னன்னு கேட்டா, அவருடைய கீர்த்தி வெகுவாய் பரவிற்று. அப்போ புகழ் பெறக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்தாரு? மேலான ஒரு இடத்துல வச்சுட்டாரு. அப்படி உயர்த்தப்பட்ட பிறகு நமக்குள்ளே மேட்டிமை வரக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் ஜெபம் பண்றதுனால தான், கர்த்தர் நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால தான் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்கிறார் என்று. அது அல்ல. நாமும் அநேக நேரங்களில் உணர வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெறும் வலையை அலசி கொண்டிருந்ததான பேதுரு ராம் முழுவதும் அவர் பிரயாசப்பட்டார், ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனா வலையை அலசி கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு படகில் ஏறினார். அது பேதுருடையதாய் இருந்ததுன்னு வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ பேதுரை பார்த்து கொஞ்சம் தள்ளி ஆழத்துல கொண்டு போ அப்படின்றாரு. அப்போ அவர் பாருங்க, ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாத ஒரு வேதனையான சூழ்நிலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பா இந்த மீன் பிடிக்கிறவங்க ராத்திரி நேரம் தான் கடந்து போய் கொண்டு வருவாங்க. ஆமா, ஏன்னா அந்த நேரத்துல தான் சரி, பல காரணங்கள் இருக்கு அதுக்கு. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது உலகமே அந்த பகுதியில் சைலண்ட் ஆன பிறகுதான் அது மேலே ஏறி வரும், அது உணவுக்காக மேலே வரும். அந்த டைமில் வந்து வலையில் மாட்டிக்கும். அப்போ நிறைய மீன்கள் இவங்களுக்கு அகப்படும். ஏன்னா பகலில் போய் இவர்கள் வலைகள் எல்லாம் போட்டு விட்டு வந்தாலும் அது இரவு நேரத்தில் தான் போய், அதிகாலை நேரம் இல்லை இரவு நேரம் தான் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பிரகாரம் உலக மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கு தான் அந்த படகுங்க வந்து அந்த கரை சேர்ந்து அந்த மீனுங்களை கொண்டு வந்து கொடுக்கறத நம்ம தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிற காசிமேடு இல்லை இந்த பகுதியில் மீன் பிடிக்கிறாங்க, மேங்களூரில் பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் வரக்கூடிய எல்லாமே அந்த காலையில் நேரத்தான் வரக்கூடியது. ஆனால் ஒரு சாத்தியம் என்ன அப்படின்னா,
பகல் நேரத்துல மீன் அகப்படாது. உண்மைதான். நான் மீன் அகப்படாத நேரத்துல சொல்றாரு. ஆமா, நான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடற்கரை பகுதியிலே அதிகமாக ஊழியங்களை செய்திருக்கிறேன். குறிப்பாக ராமேஸ்வரம், மல்லிப்பட்டினம், பாசிப்பட்டினம் என்று சொல்லி எல்லாம் பல மீனவ கிராமங்களிலே ஊழியம் செய்திருக்கேன். அப்போது மீனவர்கள் போய் நீங்கள் சொன்ன மாதிரி காலை நேரத்தில் தான் கரைக்கு வருவார்கள், ராத்திரியில தான் மீனை பிடிப்பாங்க. ஆனால் இங்கே ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாத மீன் பிடிக்க வேண்டிய நேரத்தில் போய் தான் பிரயாசப்படுறாரு. ஆமாம், ஆனால் அவருக்கு அந்த டைம்ல ஒன்று கூட கிடைக்க வேண்டிய நேரத்தில் ஒன்றும் கிடைக்கல. கிடைக்காத நேரத்தில் வந்து உட்காந்து அவர் வலையை கழுவுறாரு. ஆமாம், அப்போது வெறுமையாக இருக்குது. அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய படகில் ஏறுகிறதாக வசனத்தில் வாசிக்கிறோம். ஏறின பிறகு கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போயிட்டு உன் வலையை போடு. அப்போது அவர் சொல்கிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். ஐயரே, முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படலை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். கவனிங்க, இயேசு வந்து உலக ரட்சகர். ஆமாம், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவர் மாம்சத்தில் வந்தப்ப அவர் போய் இது வரைக்கும் மீன் பிடிச்சது கிடையாது. ஆமாம், அவர் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு அதாவது கார்பெண்டராக இருந்து சில வேலைகளை பார்த்து கொடுத்துருக்கலாம், தச்சனாக இருந்து வேலைகளை பார்த்து கொடுத்துருக்கலாம். ஆனால் மீன் பிடிக்க அவர் போனாருன்றதை சின்ன வயசுலேயும் எங்கேயும் பைபிளில் சொல்லப்படல. அதே நேரத்தில் முதல் முறை வராரு. ஆனால் இதில் அனுபவம் பெற்றவர் பேதுரு. ஆமாம், ஏன்னா அவர் அதே தான் தொழில் வருது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இவர் வராரு. இவர் வந்து அவரை கூட்டிட்டு உள்ளே போகிறார். அதில் இன்னொன்று கூட பஸ் நிறைய நீங்கள் பேசும்போது எனக்கு தெரியுறதுனால சொல்கிறேன். அந்த டைம் வரைக்கும் இந்த பேதுரு இருளில் தான் வாழ்கிறார். ஆமாம், அவருக்கு இன்னும் வெளிச்சம் வரல. ஆமாம், ஆமாம், அவர் ஒரு பாவமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் அந்த பாவமான சூழ்நிலையில் அதே படுகளை தான் பரிசுத்தமான இயேசு உட்கார்ந்திருக்கிறார். ஆமாம், இன்னும் சுத்தமாக்கப்படல இந்த பாத்திரம். ஆனாலும் அது சுத்தமாகன்ற ஒரு நோக்கத்தோட தான், பேதுருவை தனக்காக கூப்பிடணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். இதில் பாருங்க, வலையை கொண்டு போயிட்டு என்ன பண்ணு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இப்போ மீன் பிடிக்கிற நேரம் கிடையாது, இவர் போய் ஓய்வு எடுக்கிற நேரம். இந்த நேரத்தில் மீன் பிடிக்கும்படி அவர் பிடிக்கிற நேரம் ராத்திரி, அதில் ஒன்றும் கிடைக்கல. இப்போ சொல்றாரு, ராத்திரி டயர்டா தான் வந்திருப்பாரு. மீன் பிடிக்கும்படி வலையை போடுன்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அவர் சொன்ன அவருக்குள்ள இருந்த அந்த கிருபை என்னன்னா, பாஸ்டர், உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் அப்படின்றாரு. ஆமா, அப்படி சொல்லிட்டு அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இயேசுக்கு முதலாவது இடம் கொடுத்தாங்க, ரெண்டாவது இயேசு சொன்னதை கேட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவது இயேசுக்கு இடம் கொடுக்கணும். அநேக நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம், உலக மனுஷனுக்கு இடம் கொடுத்துட்றோம், அல்லது மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துட்றோம். அவங்க என்ன கடைசி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாம் நேசிக்கிறவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுடைய ஆலோசனை கேட்குறோம். ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால், இயேசுக்கு நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நாம் இடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அப்படி செய்ததுனால அப்படியே அவர்கள் செய்து, எப்படி முதலாவது இடம் கொடுத்தாங்க, இரண்டாவது அவர் சொன்னபடி அப்படியே செய்து தங்கள் வலை கிழிது போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அடுத்த அற்புதம் என்னன்னு கேட்டா, அப்போது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி கை சைகை காட்டினார்கள். இழுக்க முடியல, படகு அமிழக்கூடிய அளவுக்கு மீன் கிடைக்குது. இப்போ மற்றவர்களையும் கை சைகை கூப்பிட்டாங்களாம், 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள் அப்படின்னு வார்த்தை. இந்த வசனத்தின் வழியா நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இடம் கொடுத்தது யார்? பேதுரு தன் படகில் இடம் கொடுத்தார். ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? மற்றவர்கள். இன்றைக்கு நாமோ பேதுருவும் ஆசீர்வதிக்கப்பட்டா மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் நாம் முதலாவது இடம் கொடுத்தால் நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். இதை நாம தெரிந்து கொள்ள. அதுதான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது நான் நிறைய வந்து இதை ஒரு மாதிரி வேற மாதிரி பிரித்து பேசியிருக்கிறேன். இப்போ இரவு நேரத்தில் மீன் சிக்கலை, கிடைக்காத நேரத்தில் மீன் கிடைக்குது. ஆமாம், அதுவும் வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமர்ந்து போலத்தக்க. 2 படகையும் கூப்பிட்டு நிரப்புறாங்க, ஆனாலும் அதுவும் நிரம்பி வழியத்தக்க மீன் கிடைக்குது. ஒன்று
எனக்கு இப்போ பேசிட்டே இருக்கிறப்போ இதுக்கு வர வசனம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடி பின்பு இவைகளெல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். எனக்கு மைண்டுக்கு வர வசனம். உண்மை உண்மை. அங்கே உட்காரவரர் தேடு. நீங்கள் சொன்னீங்க அவருக்கு இடம் கொடு, அவர் சொல்கிறத செய். ஆமாம். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிற அதை செஞ்சால் கிடைக்காத நேரத்தில் கூட, இல்லாத இடத்துல கூட நமக்கு என்ன வேணுமோ அதை உண்டாக்கி தர அவர் வல்லவர். ஒன்று. அடுத்தது நான் எப்படி இதை கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா சிருஷ்டிப்புக்கும் தெரியும் அவர் தான் கர்த்தர். இதில் ரொம்ப வணங்கா கழுத்து உள்ள வேலை காமிக்கிறவங்க யாருன்னா மனுஷர்கள் தான். அவங்க அடிக்கடி தேவன் சொல்ல கேளாமல் சொந்த இஷ்டத்தின்படி நடக்க போயிடுவாங்க. என்னைய கூட வச்சுங்க, நிறைய தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் செஞ்சு 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 அதுக்கு பிறகு அவர் மீட்பதும் பேசுவதும் ரத்தத்தினால் கழுவப்படுவதும் அந்த அனுபவத்துக்குள்ளே தான் போகி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தட்டு தடமாறி அவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக முன்னேறணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி அந்த வெளிச்சத்தில் நம்ம நிற்கிறோம். நான் நிற்கிறேன். அப்படி தான் ஆண்டவருக்குள்ளே வாழணும், தெளிவாக வாழணும்னா நம்மளை சுற்றி நம்மளை தப்பு செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏராளமாய் நம்மளை நெருக்கி நிற்குது. ஆமாம். நமக்கு தெரியும், இல்லை இது இப்படி இல்லை, இதுதான் கரெக்டுன்னு. ஆனாலும் நிபந்தனை, வேறு வழி இல்லை, எப்படி தான் இதை காமிக்கணும் அப்படின்றதுனால நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அப்படிப்பட்டு இருக்க நம்ம தான் அப்படி போகிறோம். ஆனால் பறவைகள், மிருகங்கள், மற்ற வாழ்கிற எல்லா ஜீவ ஜந்துகளுக்கும் அவர் தான் கர்த்தர்னு தெரியும். அதே நேரத்தில் அவைகள் எல்லாம் யாருக்கும் அடங்கி நடக்கணுன்ற அவசியமும் இல்லை. இல்லை. அதுதான் நான் போஷிக்கிறார், கண்டிப்பா அவர் நடத்துகிறார். ஆமாம். எதை பற்றி அது கவலையும் இல்லை, மனுஷனுக்கு மட்டும்தான் கவலை. அப்போ இப்போ என்ன ஆச்சுங்கன்னா, நான் எப்படி கொண்டு போகிறேன்னா, இந்த படகுல இவர் ஏறி உட்காந்த உடனே இரவு பேதுரு வலையில மாட்டாத மீனெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிச்சான். என்ன பேசிச்சா, ஏய் பேதுரு வலை போடவா, மாட்டிக்காதீங்கன்னு ஓடிடுச்சு. ஆனால் இப்போ இயேசுவை பார்த்த உடனே, ஏய் நம்மளை உருவாக்கினவர் இந்த படகுல வந்துக்கிறாரு, எங்கேயோ இருந்ததெல்லாம் கிட்ட வந்து நம்ம சிருஷ்டிகர்லாம் இங்கே இருக்கிறாரு. ஆமென். சாவ போறேன்டா ஒரு நாள், அவரை பார்த்துட்டு செத்துடலாம். பிரைஸ் காட். இன்னைக்கு சாவறது இல்லை, நாளைக்கு ஏதோ ஒரு வலையில மாட்டின்னு சாவ போறோம். ஆமென். ஆனால் அவரை பார்த்துடலாம், அவர் இருக்கிற படகுக்கு போயிடலாம். ஆமாம். செத்தாலும் அவர் பாதத்தில் சாவும். பிரைஸ் காட். ஆமென். அப்படின்ற ஒரு நோக்கத்தில் முழு கூட்டம் வந்துச்சு பாருங்க, எல்லாம் வழியில மாட்டிக்கிச்சு, தூக்கிட்டாங்க. ஆனால் படகுகள் நிரம்பணும்னா இயேசுவின் பாதத்தில் தான் விழுந்திருக்கும் அதெல்லாம். ஆமாம். இப்போ மீன்களை கொண்டு வந்து கொட்டும்போது அப்படி பாதத்துக்கிட்ட தான் அங்கதான் எல்லா பாதத்தில் விழுந்திருக்கும். ஆமாம். அடுத்து தான் போட்டாங்க. கடைசி அதோடைய இன்டென்ஷன், என்னை உருவாக்கினவரை பார்த்துட்டோம். ஆமேன். அவருடைய பாதத்தில் விழுந்துட்டோம். அதனால தான் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் ஒன்று நீங்கள் சொல்லும் போது சொன்னேன், நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவருக்கு இடம் கொடுத்து அவர் சொல்லுகிறதை செய்தால், அது இல்லாத நேரத்தில் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத இடத்துல இருக்கலாம், காலத்துக்கு விரோதமாக இருக்கலாம், சூழ்நிலைக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லிட்டார்ல. ஆமென். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அப்போ இவ்வளவு மகிமையா தேவன் நடத்துகிறார் பாஸ்டர். அப்போ இந்த இடத்துல இன்னும் மீதியான காரியங்களை நீங்க சொல்லும்போது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் முடிச்சிடலாம். சரிங்க. காரணம் என்னன்னு கேட்டா, 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். இப்போ இந்த மீன்கள் எல்லாம் யாருடைய பாதத்தில் வந்துச்சு? இயேசுவின் பாதத்தில் விழுந்த பிறகு இன்னொரு ரகசியம் இருக்கு பாருங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, அவ்வளவுதான், எல்லாமே மீனே விழுந்துச்சுடா, நான் விழுந்தேன், அவ்வளவுதான். பிரைஸ் காட். இப்போ உண்மையாவே இந்த 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 தாட்ஸ், இந்த ஒரு வியாக்கியானம் ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமா தோணுது. என்கிட்ட மீனெல்லாம் விழுந்த பிறகு விழாத ஒரே ஒரு ஆள் இப்ப யார் தான்? பேதுரு. அவனை விழுந்துட்டாரு. பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். இயேசு நீ பாவின்னு சொல்லவே இல்லை, சொல்லல. அவர் வந்த உடனே அவர் வார்த்தையை கேட்டா தான் செய்கிறது பாவம் என்று உணர்ந்து கொண்டான். ஆமா. அதே நேரத்துல நான் வேற விதமா யோசிச்சு பார்க்கிறேன். என்னன்னு கேட்டா, அற்புதத்தை செய்த இயேசு, அற்புதத்தினால் வந்த மீன், ரெண்டையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருந்திருப்பாரு. நான் கற்பனை பண்றேன். அற்புதம் செய்த இயேசு, அற்புதத்தினால் வந்த மீன்கள், அற்புதத்தினால் வந்த மீன், அற்புதம் செய்த இயேசு, ரெண்டுக்கும் நடுவுல நான் பாவி. இப்ப என்னன்னா, அவன் ஒண்ணு அதெல்லாம் விட்டுட்டு அள்ளின மீன் அண்ணில் போயிருக்கலாம். ஆமா, வந்துச்சுப்பா, நைட்டெல்லாம் கிடைக்கல, ஏதோ வந்தாரு, புண்ணியவாணியப்பா வணக்கம்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனை தூக்கி போட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா அவன் உணர்த்தப்பட்ட உடனே அவனுக்கு அந்த வியாபாரம் பார்க்கலாம்.
இதில் வந்து எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றது ஒரு சந்தோஷத்துக்குள்ள போல அவன் உணர்த்தப்பட்ட உடனே பாதத்தில் உண்டு. ஆமென். இந்த நிகழ்ச்சியை ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க ஆசீர்வாதம் பெற்றவுடனே சந்தோஷமா போகல வந்துருச்சு. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம் என்றால் பெருமை பாராட்ட அல்ல, நாம் பாவி என்று ஒத்துக்கொள்ளதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறார். அப்போ பாவி என்று நம்ம ஒத்துக்கொண்ட பிறகு நாம் செய்வது பாவம் என்றால் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் செஞ்ச பிறகு அதெல்லாம் செய்கிறது தப்புன்னு உணர்ந்த உடனே நமக்கு மீட்பு கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். அப்போ அவர் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோட, இது ஒரே நாளில் கழுவிட்டாரு அதோட அவ்வளோதான் அப்படின்றது இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த கழுவப்படுகிற அனுபவம். நான் கேட்பேன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அந்த உலகத்தில் கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது. நம் நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீதியாக வாழ்ந்து தான் ஆக வேண்டும், ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் இருக்க வேண்டும். தேவனோடு கூட இணைந்து வாழ்வோமானால் தான் ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். பாருங்கள், உசியாவை தொடங்கி யோனாவுக்கு போய் லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வந்து அதுக்கு பிறகு இந்த இடத்துல மீண்டமாய் இந்த மீன் பிடிக்கிறது குறித்தும் பேதுருவை குறித்தும் இந்த இடத்துல பார்ப்பதுக்கு தேவன் உதவி செய்தார். நாங்களாம் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டுலாம் வரல. ஒவ்வொரு காரியமும் வந்து இங்கே உட்காந்து பேசும்போது அப்படியே கோர்வையாக சில சம்பவங்களுக்குள்ள ஆவியானவர் கொண்டு போகிறார். ஏன் இதெல்லாம் கொண்டு போகிறார், ஏன் இந்த வெளிப்பாடுகள்லாம் எங்களுக்கு தரார் அப்படின்னா, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இதை நாங்கள் பேசும்போது எங்களுக்கும் நிறைய வெளிப்பாடுகள், இதில் பேசும்போது எங்களுக்கும் பிரயோஜனம் உள்ள காரியங்கள், அதுலேயும் நீங்கள் பிரயோஜனப்படுங்க. தேவ வசனத்தின்படி நடப்பதுக்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள், நித்திய ஜீவன் அதனால் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையாலே தொடர்ந்து வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த எபிசோட ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற அன்பு போதகருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். ஊசாவின் காரியங்கள் இன்னும் முடியல. அதுக்கு பிறகு பேதுருவின் கடைசி காரியங்களும் இன்னும் முடியல. அதுக்கப்புறமா யோனா சொன்ன காரியங்களும் இன்னும் அங்கங்கே ஆரம்பித்தோம், நேரம் அப்படியே போகுது. ஆனால் அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.